ஆனால் அது சந்திக்க முடியாமல் வேதனையிலே நாம் கஷ்டப்பட்டு அழுகிறதை நாம் பார்க்கிறவர்களா இருக்கிறோம். ஆனால் மூன்றாவது ஒரு காரியம், எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அது என்ன? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், ஆகாரின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்டார். இப்போ ஆகாரை பார்த்து சொல்லுகிறார், ஆகாரே, நீ ஒரு துருத்தி தண்ணீர் தான் உனக்கு வேண்டும். ஏனென்றால் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் இந்த தாகத்திலே, இந்த வனாந்திரத்திலே குடிப்பதற்காக வேணும். ஆனால் நான் உனக்கு ஒன்று செய்வாகிறேன். நீ ஒரு துருத்தி தண்ணியை கேட்கிறாய், நான் உனக்கு ஒரு துறவையே நான் உனக்கு கொடுக்கிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவளுடைய கண்களை திறந்தால் அவள் ஒரு துறவை கண்டாள். ஆம் அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எதிர்பாராதற்கும் மேலாக ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன? நீங்கள் எதிர்பார்த்தது இன்றைய தற்காலிகமான பிரச்சனை நீங்குவதற்காக. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறது எதிர்பாராத அளவுக்கு நிரந்தரமாக எதிர்காலங்கள் முழுவதும் ஆசீர்வாதமாய் இருக்க ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியே கர்த்தர் பெருகச் செய்வாராக. நிச்சயமாகவே சொல்லுகிறேன், ஆகாரின் தேவன் நம்முடைய தேவன், நம்மை காண்கிற தேவன் அவர். எதிர்பார்ப்புக்கு மேலாக அவர் உனக்கு செய்வாராக. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.